ஹாய் ஆல் வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மைண்டில் வரக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும்? நம்மளால் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா, நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆனால் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஃபெயிலியர் ஆகாமல் ஒரு பிஸ்னஸை கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் நகர்த்த முடிஞ்சிட்டாலே அதுவே சக்ஸஸ் தான். ப்ராஃபிட் லேக்ஸில் ப்ராஃபிட், க்ரோஸில் ப்ராஃபிட், இது எல்லாமே செகண்டரி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த கோவிட் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் டிஜிட்டல் பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப நிறைய போயிட்டுருக்கு. ஓகே, லைக் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் டிஜிட்டலாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக பூம் ஆகிட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு உங்களோட பார்வைக்கு உங்கள் கண்ணோட்டத்துக்கு எது தெரியுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிட் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பூம், அதாவது மிகப்பெரிய லெவலில் ரைஸ் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு 10 பிஸ்னஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இனிமே இந்த ஃபீல்டில் வர போகிறவங்களுக்கும் பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸோட ப்ரூவன் டேட்டா. ஸோ இந்த ஃபீல்டை இதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு 10 பிஸ்னஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒன் நெவர் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த ஃபீல்டுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ராஃபிட் ஜோனில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆயுர்வேதிக் மெடிசன். ஆயுர்வேதிக் மெடிசனாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், லைக் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹேர் ஆயில், தெரப்பீஸ், மசாஜ் எல்லாமே மிகப்பெரிய பூமை பார்த்துட்ருக்கு. செக்டரில் வரணும்னா ரைட் டைம் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஐ மேனுஃபேக்சரிங். ஏபிஐ மேனுஃபேக்சரிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற டேப்லெட்ஸ், குடிக்கிற டானிக்ஸ், ஹெல்த் மெடிசன் லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட ரைட் காம்பினேஷன்னு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியலான ஒரு பிஸ்னஸ் இது. லைக் எல்லாருமே எடுத்து பண்ணிட முடியாது ஆப்வியஸ்லி, பட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் இந்த செக்டார் பயங்கரமான ஒரு பூமை பார்த்துட்ருக்கு. மெடிசன் செக்டர் நம்ம சொல்லவே தேவையில்லை. லைக் அந்த கேட்டகிரியிலேயே தேர்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரி செம்ம பெரிய பூம் காட்டிகிட்டு இருக்குது. லைக் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தா வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு காட்டன் பால்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்குது. பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கும்பொழுது குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் செக்டாரில் பண்ணக்கூடிய பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங். ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் ஆல் டைம் என்னைக்கு நமக்கு விவசாயம் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலேருந்து அக்ரிகல்ச்சர் போகிற டைம்லேருந்து போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கோவிட் ரொம்பவே நல்லாயிருக்கு. பீப்புள் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் வெறும் ஆர்கானிக்காக நம்ம கல்டிவேட் பண்ணும்பொழுது நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல. அப்போ அதனோட ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் செக்டாருமே நமக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹிட் இண்டஸ்ட்ரி பிசிபி மேனுஃபேக்சரிங். நம்ம கையில் நீங்கள் இப்போ வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை நீங்களே தூக்கி போட்டு உடைக்கிற பீரியட் வர வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டே தான் இருக்கும். என் கெஸ் கரெக்ட்னா இந்த பிசிபி மேனுஃபேக்சரிங் அண்ட் இவி வெஹிக்கல்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் பிஸ்னஸாக மாறும் ஃபியூச்சரில் மேனுஃபேக்சரிங் செக்டார்லன்றது என்னோட ஒரு பிலீஃபாக. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் மேனுஃபேக்சரிங். ஆக்சுவலி எல்இடி லைட் மேனுஃபேக்சரிங் இன்னமும் லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஷாக் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கரெக்டான ஒரு பூம் மார்க்கெட்டாக தான் இருந்துகிட்ருக்குது. என்ன ரீசன்னு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் இதில் உள்ளே நிறைய வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லோக்கலைஸ்டு பிராண்ட்ஸுமே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலுமே இந்த மார்க்கெட் பூமில் தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் இன்னோவேஷன், இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சோலார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. சோலார் பேனல்ஸ் லைக் இதுக்கு பயங்கரமான மார்க்கெட் இருக்குது. இந்தியா 5th பொசிஷனில் இருக்குது வேர்ல்டு லெவலில். பட் ஸ்டில் இதனோட மார்க்கெட் இன்னும் பெரிய லெவலில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ப்ரெடாமினென்ட்லி அவங்க மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் அக்வயர் பண்ணியிருக்கும்போது நம்மளால் ரொம்ப சின்ன பிளேஸ் தான் பிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு டீலர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் போயிடுறது உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் ரேஷோவாக அதிகமாக்கும் இந்த சோலார் இண்டஸ்ட்ரியில். ஸ்பைசஸ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இப்போ உங்களுக்கு லைட்டாக நம்மளோட செக்டார் உள்ள என்டர் ஆகிற மாதிரி வரும். எஸ்ஸா கோவிட்க்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ப்ராசஸிங், இந்த மசாலாஸு, ஹோம்மேட் மசாலா இண்டஸ்ட்ரி, டர்மரிக், கார்லிக், ஆக்சுவல் டர்மரிக் கலப்படம் இல்லாத டர்மரிக், கார்லிக், சில்லி பவுடரா, பெப்பர் பவுடரோட இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய லெவலில் பூம் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள், ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள், அவங்களோட ரெசிபிஸ் இது எல்லாமே மிகப்பெரிய பூம் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பிளேஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் உங்களுக்கும் ஐடியா இருக்குன்னா இட் இஸ் நாட் லேட். நெக்ஸ்ட் டெய்ரி ப்ராசஸிங் யூனிட்ஸ்.
இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல மிகப்பெரிய பிராண்ட் மட்டுமே தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லா பீப்புளாலேயுமே பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ்ன்னு கொண்டு வந்து நிறுத்தது இந்த ஆஃப்டர் கோவிட் செஷனே சொல்லலாம். இன்னும் பூம் ஆகிட்டு இருக்கு. பஃபலோ மில்க் ரீசெண்டாக நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. லைக் அவங்க எல்லாமுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி மூலிமா பூமான பீப்புள் தான். 10th இந்த இண்டஸ்ட்ரிலாம் லிஸ்ட்டில் வருமானு நினச்ச ஒரு விஷயம், பேக்கரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு நல்ல பூமில் போயிட்டுருக்குது. ஹோம் பேக்கர்ஸ்லாம் வேறு லெவலில் ராக் பண்ணிகிட்ருக்குறாங்க. லைக் இது வந்து இவ்வளோ தூரம் வருமானு நம்ம நினச்சே பார்த்ததில்ல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து மில்லட் பேஸ்டில் இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க்கு, கிட்ஸோ பெரியவங்களோ பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹெல்த்தி பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வரும்பொழுது பீப்புள் ஆர் அடாப்டிங். காசு பயங்கரமாக செலவு பண்ணி வாங்குறாங்க. அது ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எமர்ஜ் ஆகிருக்கு. இந்த ஃபீல்டெல்லாம் அவ்வளோதான் நின்றுடுச்சா, ஸ்டாக்னட்டாக கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மார்க்கெட் க்ரோத் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் நவ், டூ ரைட்.